அண்மை செய்தி. சேலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மற்றும் காவல்துறையினர் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பாமக தேர்தல் அறிக்கை வெளியீடு தொடர்பாக பாமகவிற்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், இது குறித்த விவரங்கள். வணக்கம் அரசி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமகவை சேர்ந்த அண்ணாதுரை என்பவர் தற்போது தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக சேலம் கோட்டை மாரியம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து தனது ஆதரவாளர்களுடன் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலகமான மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்தார். அப்போது பாமக, பாஜக, அமமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் அவருடன் வருகை தந்தனர். அப்போது ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி வேட்பாளர் மற்றும் மாற்று வேட்பாளர் அவர்களுடன் தலா 4 பேர் வீதம் மட்டுமே உள்ளே அனுமதித்தனர். இதர நபர்கள் உள்ளே அனுமதிக்காததால் அங்கு கூடியிருந்த நபர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்த போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றவே போலீசாருக்கும் கட்சியினருக்கும் இடையே ஒரு தள்ளுமுள்ளானது ஏற்பட்டது. இதன் காரணமாக ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் பகுதியில் ஒரு பரபரப்பான சூழலானது ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து அங்கு அப்புறப்படுத்தும் பணியில் போலீசார் தீவிரமாக மேற்கொண்டனர். ஆனால் இங்கு கூடியிருந்த கட்சியினர் இங்கிருந்து கலைந்து செல்ல மறுத்து தனது வேட்பாளர் வரும் வரை காத்திருப்போம் என கூறி சாலையின் ஓரம் ஆங்காங்கே திரண்டு கொண்டிருக்கின்றனர். இந்த போராட்டத்தின் காரணமாக இந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்தானது ஸ்தம்பித்தது. குறிப்பாக தேர்தல் நடத்தை விதிமுறைப்படி 100 மீட்டருக்கு அப்பாலாகவே இந்த கட்சியினர் உட்பட இதர நபர்கள் அனைவரும் தடுத்து நிறுத்தப்படுவது வழக்கம். ஆனால் போலீசாரின் அலட்சியத்தால் இந்த பகுதிக்கு நுழைந்த கட்சியினர் இங்கு திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் இந்த பகுதியில் பரபரப்பு நிறைந்து காணப்பட்டது. அரசி, விவரங்களுக்கு நன்றி சுதன்.